அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம்யா, வணக்கம்யா. வணக்கம்யா சாமி, வணக்கம்யா. பிக் பாஸ் சீசன் 9ல டே 6ல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். டே 6 அப்படிங்கிறத விட நம்ம பிக் பாஸ் 9ஓட ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் டே அப்படின்னு தான் சொல்லணும். சாட்டர்டே, சண்டேஸ் வந்து நம்ம எப்பவுமே ரொம்பவே வில்லிங்கா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எதுக்காக அப்படி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சாரோட அந்த ரோஸ்ட்டுக்காக நம்ம ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிபி 8 விட பிபி 9ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக்கே சரியா பயிவிட்டு இருக்காது விஜய் சேதுபதி. சோலி முடிச்சு. இது வந்து எத்தனை பேர் ரசிச்சு கை தட்டிங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நெறைய விஷயங்கள வந்து நமக்கு லைவ்ல வந்து நெறைய விஷயங்கள் டெலிகாஸ்ட் ஆகுது. பட் ஷோ அதாவது 9:30க்கு அப்புறம் அந்த 1 ஹவர் போடுற எபிசோட்ல பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்பவே கம்மியா தான் நமக்கு காட்டுறாங்க. அதனால சில பேருக்கு வந்து குழப்பங்கள் கூட இருக்கலாம். எதுக்காக இவங்க ஃபைட் பண்றாங்க? என்ன இப்படி நடந்துச்சு? எதுக்கு வந்து சார் போய் இவர திட்டிட்டு இருக்காரு? அப்படி என்னடா நடந்திருக்கும்? எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வர அளவுக்கு தான் வந்து பிடி 9ஓட டெலிகாஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்குமே இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து இத பத்திலாம் பேசியிருப்போம். மாயா, அப்புறம் சகரி அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசக்கூடிய பிரவீன் காந்தியோட செயலுக்காக ஒரு டைம் எல்லாமே வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட நேம் வந்து திரும்பவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாருமே லைனா எழுந்து சொல்லும்போது, ரெஸ்பெக்ட் இல்லாம ஆதிரி வந்து உட்காந்து தன்னோட பேர சொல்லும்போது, அங்க விஜய் சேதுபதி சார் வந்து லைட்டா கோவப்பட்டாங்க. பிகாஸ் எல்லாருமே எழுந்து சொல்றாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல. பட் இருந்தாலும் எழுந்து சொல்லும்போது, நீங்களும் சொல்லாமே அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ரெஞ்சன்ஸும் இருந்துச்சு. ஏன்னா, பிக் பாஸையே அவங்க தப்பு அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. அதாவது லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிக் பாஸோட கேப்டன்சிக்கு 3ர்ட்ல நடத்த ஒரு டாஸ்க்ல பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்க் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த மாஸ்க் போட மாட்டேன். வின் பண்ணியிருந்த அதிலேயே வந்து பாய்கட் அவுத்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு போடணும்? இந்த ரூல்ஸ் நான் மீறுறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ, அந்த ஒரு வெஞ்சன்ஸ் தான் எங்க பிரதிபலிச்சிருந்துச்சு. எப்பவுமே நம்ம விஜய் சேதுபதி சார பார்க்கும்போது, இவங்க ஒண்ணு பேசுவாங்க. அந்த வார்த்தைகள்ல இருந்து பின்னாடி நடந்த விஷயங்கள யோசிச்சு, அதுக்கு எப்படி பதில் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாரி தான் பேசுவாரு. அது நம்ம கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது அவரோட வாயிலே தராச்சு சொல்லும்போது இன்னுமே ஜாலியா தான் இருக்கும். நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. அது நமக்கு இங்க புரியாது. வீட்டுக்கு போனா தான் புரியும். அண்ட் உங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போது, நீங்க எந்த அளவுக்கு வந்து அட்டென்ஷன் பண்ணீங்க? எல்லார் கூடயும் எவ்வளோ மிங்கிள் ஆனீங்க? எப்படி வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் பண்ணீங்க? சொல்லுங்க அப்படிங்கும்போது, எல்லாருமே ஒவ்வொரு விஷயங்கள வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அரோரா பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எல்லார் கூடயுமே மிங்கிள் ஆனேன். எல்லார் கூடயுமே பேசினேன். எல்லார்கிட்டயும் நெறைய என்டர்டெயின் பண்ணேன் அப்படிலாம் ஒரு வார்த்தைகள சொன்னாங்க. மக்களே கண்டிப்பா எனக்கு வந்துட்டு அவங்க என்டர்டெயின்மென்ட் பண்ண மாதிரியே தெரியல. அவங்க என்டர்டெயின்மென்ட் பண்ணதும் வேற விதமா வேணா இருந்துச்சு அப்படின்னு நான் ஒத்துப்பேன். அதாவது அவங்க பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, லைவ்ல தான் இது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு பார்த்துருப்பீங்க. நான் வந்து அந்த மாரி வயசுலயே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி எல்லாம் படம் பார்த்தேன். அப்படி முடிஞ்சிருச்சு. நான் வந்து ரெக்வெஸ்ட் குடுக்குற வேலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஏஜ் கம்மியா இருப்பாங்க. "என்னடா நமக்கு வயசாயிடுச்சா?" அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இன்டைரக்ட்டா சில விஷயங்கள சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி விஷயங்கள வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் நான் அவங்கள பார்த்தேன். மத்தபடி நான் பார்க்கணும்னா, துஷார் கூட நம்ம பார்க்கலாம். துஷார் கூட எப்பவுமே ஹாய், ஹோய் அப்படின்னு சொல்லிட்டு துஷார் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கூடயுமே மீட்ல ஆனதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்ப வந்து விஜய் சேதுபதி சார் அத வந்து சொல்லும்போதும், மக்களுக்கு அதாவது அங்க உள்ள கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போதும், அவங்களுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சாம். ஸோ நான் வீட்ட விட்டு வேற மாரி மைக்ல கேட்காத மாரி குச் 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 சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதையும் கேட்டு நம்ம சார் சும்மா இருப்பாரா? "இந்த பாரும்மா நான் சொன்னது உன்னோட நல்லதுக்காக மட்டும் தான். நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள வந்திருக்க அத யோசிச்சு வரையாரு" அப்படிங்கிற மாதிரிகள வார்த்தைகள சொல்லியிருந்தாங்க. அண்ட் அத தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு அன்னைக்கு ஃபைட் இருந்துச்சு. அப்ப நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பா எச்ஏக்கு வந்துட்டு ஒரு பேக் ஃபயர் இருக்கு அப்படிங்கிறத, அத வந்து இன்னைக்கு ஒரு ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்ம விஜய் சேதுபதி சார். என்னதான் அவர்கள் வந்து தப்பு பண்ணியிருந்தாலும், "நீங்க அங்க போய் வெட்டுவ அப்படின்னு சொன்னது தவறு தானே" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சண்டை தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி போய் அவங்க கிட்ட இந்த மாதிரிலாம் வார்த்தைகள விடுதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கமருதீன் செம்ம டாபிக்மா. உண்மையாவே இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம்னா, ஒரு 4 பேர் மட்டும் தான் வச்சு செஞ்சாரு அபிஷேக் சேதுபதி அப்படின்னு சொல்லலாம். அதுல கமருதீன் தான் வந்து ஹைலைட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ ம் ஆம் கமருதீன் வந்து என்ன பேசினாலும் ஓகே. சரி தண்ணி பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இது குடுத்தோம். டாஸ்க் குடுத்தோம். தண்ணி பிடிக்கிறதுக்கு உங்க தலைவனா வந்து நியமிச்சிருந்தோம். எப்படி தண்ணி பிடிக்காம நீங்க தூங்குனீங்க? அப்படி கேட்கும்போது, "எனக்கு தூக்கம் வந்துச்சு சார். அதனால தான் நான் தூங்குனேன்." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஓகே தூங்குங்க. ஒருவேளை நீங்க உள்ள இருந்தீங்கள் அப்படின்னா, மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, "எனக்கு இன்னும் பண்ணுங்க." அப்படிலாம் சொல்லி தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். விஜய் சேதுபதி சார பொறுத்தவரை இவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்றேன். இவங்களுக்கு நான் வந்து அகென்ஸ்டா இருக்கேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே பொதுவா நீங்க பண்ணது தவறு. இதுதான் நீங்க பண்றது தவறு. இது நீங்க பண்ணது
சரி அப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாவே. அதே மாதிரி தான் இன்னைக்கு எபிசோடு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அத தொடர்ந்து பார்த்தோம்னா, இந்த வீட்ல வந்து அம் ரியலா இல்ல. ஈவன் சில இடத்துல வந்துட்டு இவங்க வந்து ஆக்டிங் பண்றாங்க. அது இந்த சினாரியோல வந்து ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு யாரெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெறைய பேர் நெறைய விஷயங்கள சொல்லியிருந்தாலும், கன்டினியூஸா இல்ல பேக்கு இங்க ஆக்டிங்ன்னு ரிப்பீட்டா அவங்க இது கட் அடிச்சது யாருன்னு பார்த்தோம்னா, பார்வதி இவங்களுக்கு தான். வீட்ல உள்ள 70% ஓட்டும் அவங்களுக்கு தான் விழுந்திருக்கு. நாமே நெறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். விஜய், பார்வதி வந்துட்டு சம்மந்தமே இல்லாம பேசுவதும், அங்க சம்மந்தமே இல்லாம தூண்டி விடுறதும், அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் மாரி தான் அதுல வந்துட்டு இருந்தாங்க. இங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் தான். பட் விஜய், ம் பார்வதி பார்த்தோம் அப்டின்னா, வெளிய சோசியல் மீடியாவ பொறுத்தவரை நம்ம அப்பப்ப பார்க்குற அவங்க போடுற கன்டென்ட் மட்டும் ஓகேவே இந்த லேடி ரொம்ப போல்டா இருக்காங்க. நல்லா பேசுறாங்க. இப்டிதான் நம்மளோட மனசுல வந்து அவங்க பதிஞ்சிருப்பாங்க. பட் இப்ப ரியாலிட்டி ஷோல உள்ள நம்ம பார்க்கும்போது, அவங்க பண்ற சில ஸ்டர்னிஷங்கள் எல்லாம் வந்துட்டு திரை போட்டு காமிப்பாங்க. நாமளும் பார்க்குறோம். அந்த விஷயங்கள பார்க்கும்போது, "இதுங்க இப்படித்தானா?" அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் தான் வர தெரியுது. ஃபர்ஸ்ட் வந்து கனி சொன்ன ரீசன் வந்துட்டு எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அதாவது துஷாந்த பத்தி சொல்லியிருந்தாங்க. துஷாந்த் வந்து எலக்ஷன்ல நிக்கும்போது வின் பண்ணும்போது ஓகே சூப்பர் அப்டின்னாங்க. அதே விஷயம் வந்து தனக்குன்னு வரும்போது நீ பேசா வரான்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ஆக்டிங்கா தெரிஞ்சது அப்டின்னாங்க. கரெக்ட்டா. அவங்க பார்த்தீங்கன்னா, நந்தினி விஷயத்த கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நந்தினி வந்து அங்க ஆக்ரோஷமா இது பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது எல்லாமே சைலன்ட்டா ஓகே அவங்க பேசட்டும். மேபி அவங்க நல்லா பேச அவங்களுக்குள்ள ஒரு டிப்ரஷன் வந்து சரியாயிடும். அவங்க கியூர் ஆயிருவாங்க. கம் டூ நார்மல் அப்டி சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் பின்னாடியே போயிட்டா ஓகே. ஓகே. அதாவது அழறவங்கள்கிட்ட மடியில படுத்து அழ வைக்கிறதுன்றது வேற. தட்டி குடுத்துக்கிட்டு அழு அப்டின்றது வேற. ஸோ அந்த விஷயத்த தான் வந்து பார்வதி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இத பார்க்கும்போது துஷார் வந்துட்டு ஒரு தலையா என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்துல போயிட்டு அக்கா பேசாதீங்க அப்டிங்கும்போது, "டேய் நீ எப்டி என்ன பத்தி பேசலாம்? நீ எப்டி என்கிட்ட சொல்லலாம்?" அப்டிலாம் சொல்லியிருந்தாங்க. இதே வாய் தான் முன்னாடி என்ன சொன்னுச்சுன்னா, கேப்டன்சில வின் பண்றதுக்கும், கேப்டன்சிக்கு சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் ஃபார்ம்ல வந்து துஷார் அப்டின்னு சவுண்ட் விட்டதும் இதே பார்வதி தான். துஷார் வந்ததுக்கு அப்புறம், "டேய் நீ தான்டா கரெக்ட். எல்லாரும் பக்கம் நியாயம் எந்த பக்கம் அந்த பக்கம் மட்டும் தான்டா பேசுப்ப" அப்படின்னு சொன்னதும் இதே பார்வதி பாய் தான். இப்போ வந்துட்டு நீ இத பத்தியா பேசுற? நீ என்கிட்ட இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றதும் இதே பார்வதி தான். இந்த பார்வதி அப்படிங்கிறவங்க வந்துட்டு எந்த கேட்டகரில இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கரெக்ட்டுங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பார்வதிய பத்தி கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஜால்ராடிக்கு யாரும் வரல. பட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஒரு இன்னசென்ட்டா தான் சிரிஞ்சுட்டு இருக்காரு. அம் அவரு கூட இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா மட்டும் தான், அந்த வீட்டுக்குள்ள இன்னும் நெறைய விஷயங்கள கன்டென்ட் வந்து ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறது அபூர்வியோட தாட். அதுல வந்து வேற யாரு கூடயுமே மிங்கில் ஆக மாட்டாங்க. கலையரசு அண்ட் வாட்டர்மெலன் இவங்க கூட மட்டும் தான் அவங்க வந்துட்டு ஓவரா க்ளோஸா இருப்பாங்க. மத்தபடி பை கடை இடத்துலலாம் கொண்டு போய் தலைய நொடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படிதான் அந்த ஒரு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் வாட்டர்மெலன் வந்துட்டு நம்ம நிஜமாவே வெளியில பார்க்குறதுக்கும், உள்ள பார்க்குறதுக்கும் டிஃபரன்ஸ் நெறையவே இருந்துச்சு. சில இடங்கள்ல பார்த்தோம் அப்டின்னா, கரெக்ட்டா பேசுறாப்படி மனுஷன் அப்டிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து நந்தினி, நந்தினி இது வெளியேறினாங்க இல்லையா? ஸோ நந்தினி வெளியேறதுக்கான மெயின் ரீசனா இருந்தது அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஆ கனி. ஏன் அப்டின்னா, கனி வந்துட்டு கனிக்கிட்ட முதல் நாள் அழுகும்போது, "நான் ஃபேக்கா எதுவும் பண்ணலக்கா. எனக்கு அன்பு தான் குடுக்குறேன்" அப்டின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெளியில போயிட்டு இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. இத மாரி அவகிட்ட வந்து நல்லதோ, கெட்டதோ அவள்ட்ட சொல்லாதீங்க. அவ வந்து ஒரு தவறா எடுத்துக்கிறா. அவ யாரும் வந்து கிண்டல் பண்ணாதீங்க அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இத வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்க, அவ போம்போது, வரும்போது கோட் வேர்ட் வச்சு அவங்கள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. தாங்கிக்க முடியாத நந்தினி, கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் லைவ்ல மட்டுமே அவங்க வந்து ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. அது ஒரு வே ஆர்க்யூ பண்ணியிருக்காங்க. சிறையில வைக்கப்பட்டிருந்த வினோத் அண்ட் அபியானா இவங்க 2 பேருகிட்டயும் ஆக்ரோஷமான சில வேர்ட்ஸ்கள சொல்லி அவங்க கிட்ட சண்டைக்கு போயிருக்காங்க. அவங்க அப்நார்மலா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஃபைட் ரொம்பவே போச்சு. அத கட் பண்ணி தான் நமக்கு வந்து ஷோல குடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க நெறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஒருமையில தான் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டிப்ரஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இதுல காட்டும்போது நம்ம பார்த்திருப்போம். அந்த குழம்புல வந்துட்டு அவளுக்கு உப்பு போட்டது பிடிக்கல. மத்தவங்க சாப்பாட்டுல உப்பள்ளி கொட்டுற அளவுக்கு நான் வந்து மனிதாபிமானம் இல்லாத ஆள் கிடையாது. அத என்னால பொறுத்துக்க முடியல அப்டின்னாங்க. சில பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அத மென்ஷன் பண்ணி தான் என்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருப்பாங்க. நாங்க எல்லா விதமான செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்பியிருக்கோம். சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வரல எடுத்து தான் நாங்க உள்ள அனுப்பிச்சிருக்கோம் அப்டின்னு சொன்னாங்க. நம்ம இதே எபிசோட்ல தான் பேசியிருந்தோம். சைக்காலஜிக்கல் டெஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா எடுத்தீங்களா? மாரி கேட்டிருந்தோம். ஸோ நெறைய பேர் இந்த மாரி கேட்க தான் அவர் ஃபர்ஸ்ட்டே ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து ஷோக்குள்ளேயே மூவ் ஆக ஆரம்பிச்சாங்க.
ஓகே. என்பே பார்த்தீங்க அப்டின்னா, நந்தினி நேத்து என்னால இது வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது. இது வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ. இந்த ரியாலிட்டி ஷோல என்னோட ரியாலிட்டிய காட்ட மாட்டாங்க. அது எல்லாமே ஃபேக்கா தான் இருக்காங்க. என்னால ரியலா மட்டும் தான் இருக்க முடியும். என்னால பொய்யான இருந்தா குடுக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன வெளிய அனுப்பிருங்கன்னாங்க. அவங்க வெளிய அனுப்பாம இல்லன்னா நெறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, அவங்க நான் வந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். தண்ணீல குதிச்சுருவேன். ஸ்விம்மிங் பூல்ல ஒரு பெருசா தான் தண்ணீல குதிச்சுருவேன். இந்த மாதிரியா வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாங்க. சீசன் 1ல பார்த்தீங்கன்னா, ஓவியா வந்து தண்ணீல குதிச்சுப்பாங்க. அந்த மாரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எல்லா எபிசோட்லயுமே நடக்குது. டிப்ரஷன் ஓவராக்கி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா பார்த்தோம்னா, ஒரு 40 டேஸ், ஒரு 50 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஆனா இவங்க பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் கூட ஃபினிஷ் ஆகல. அந்த டைம்லயே இவங்க ரொம்ப ஆக்ரோஷமா ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அப்பனா எந்த அளவுக்கா ஒரு ஏமாற்றத்தையும், எந்த அளவுக்கு ஒரு டிப்ரஷனையும் இருந்திருப்பாங்க. இவங்கலாம் கூட மொத்தம் 20 பேர். இந்த சமுதாயத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க. மொத்தம் 20 பேர அவங்களால சமாளிக்க முடியாம வெளியில போயிருக்காங்கன்னா, அவங்க மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க ரொம்பவே கஷ்டத்த அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எனிவே அவங்க வந்து நேத்தே வந்து வீட்ட விட்டு வெளியேறிட்டாள. எல்லாம் அவன் பார்த்துப்பான். ரொம்ப நன்றி. ஓகே. நாளைக்கு வந்து யார் எவிக்ட் ஆக போறா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவே இந்த வீக் வந்து நந்தினியோட சேர்த்து வந்து 2 எவிக்ஷன் ஆக போறது அப்படிங்கிறது மட்டும் ஷூர்.